ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறத உணர்த்துற கோயில் நம்ம குன்றத்தூர் முருகர் கோயில். கல்யாண பிரச்சனை கல்யாணத்தால் வர பிரச்சனை இல்லை, கல்யாணத்தில் இருக்கிற பிரச்சனை. இத்தனை வாரம் வாங்க அத்தனை வாரம் வாங்கன்ற மாதிரி எந்த ஐதீகமும் இந்த கோயில் கிடையாது. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா தேவயானை தெரிவாங்க, ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வள்ளி தெரிவாங்க. ரெண்டு பேரையும் நீங்கள் ஒன்றா பார்க்க முடியாது. மூலவரை ஒரு பேரோட தான் பார்க்க முடியும். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குன்றத்தூரில் நிறைய ஸ்பெஷல் இருக்குது, நிறைய யூனிக்கான விஷயம் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த விலாக். அது இல்லாமல் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா, இது வடக்கு பார்த்த முருகர் கோயில். தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு கோயில் தான் இருக்குது, அது இந்த கோயில் தான். இதோட ஸ்பெஷல்ஸ் எல்லாமே என்னென்னு பார்க்கலாம் வாங்க. எது செஞ்சாலும் சிறப்பாக செய்வாங்க. குலத்தோங்கல் சோழர் கட்டின கோயில் பின்னாடி இருக்கிறது. சென்னையில் 50 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஒரு மலைக்கோயில் வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இது இருக்காரு குன்றத்தூர் முருகர். கண்டிப்பாக வாங்க. வடக்கில் நின்று நம்ம என்ன வேண்டுமோ அதை நமக்கு வேண்டியபடியே செஞ்சு கொடுக்க போகிறாரு. முருகர் கோயிலுக்கு வந்து என்ன வேணும்னா நடக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் கல்யாண தடை, இல்லை கல்யாணம் ஆகலை, இல்லை கல்யாணம் ஆகி நிறைய சண்டை நடக்குது, இப்படிங்கிற எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் முருகர் குன்றத்தூர் கோயிலுக்கு வாங்க. கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் சரியாயிடும். இத்தனை வாரம் வாங்க அத்தனை வாரம் வாங்கன்ற மாதிரி எந்த ஐதீகமும் இந்த கோயில் கிடையாது. கோயிலுக்கு வாங்க, உங்களோட வேண்டுதலை சொல்லுங்கள். கல்யாண பிரச்சனை கல்யாணத்தால் வர பிரச்சனை இல்லை, கல்யாணத்தில் இருக்கிற பிரச்சனை. இது எதாக இருந்தாலும் இந்த கோயிலில் கண்டிப்பாக வந்து வேணுன்னா சரியாயிடும். திருப்பதிக்கு அப்புறம் இந்த உண்டியல் ரொம்ப பவர்ஃபுல்லான உண்டியலுங்க. இந்த கோயிலுக்கோட உண்டியலுக்கு பேர் வேண்டுதல் உண்டியல். நீங்கள் ஒரு காரியம் வேண்டி இந்த உண்டியலுக்கு காணிக்கை செலுத்துறீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக, எனக்கே அது பர்சனலாக நடந்திருக்கு. குன்றத்தூர் முருகர் எப்படி இருக்காருன்றது உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. சக்தி எப்பயுமே ஒன்று தான் அப்படிங்கிற உணர்த்துகிற கோயில், ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறத உணர்த்துகிற கோயில் நம்ம குன்றத்தூர் முருகர் கோயில். எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மூலவரோட சன்னிதானம் தான். நீங்கள் மூலவர் சன்னிதானத்துலேருந்து ஒரு பக்கம் இந்த சைடு இருந்து வலது பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா தேவயானையோட தெரிவார், இடது பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா வள்ளியோட தெரிவார். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா தேவயானை தெரிவாங்க, ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வள்ளி தெரிவாங்க. ரெண்டு பேரையும் நீங்கள் ஒன்றா பார்க்க முடியாது. மூலவரை ஒரு பேரோட தான் பார்க்க முடியும். இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க, ஒருவனுக்கு ஒருத்தி, இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் தான் எனக்கு அப்படிங்கிறது இந்த கோயிலில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக இதையும் இந்த கோயிலுக்கு வந்தால் ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நின்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். எந்த முருகர் கோயிலுக்கு வந்தாலும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் விநாயகர் கண்டிப்பாக இருப்பார். அண்ணனை வழிபடாமல் நம்ம போய் தம்பியை பார்க்க முடியாது. அதே போல் இங்கே படிக்கட்டு ஒரு 50 படிக்கட்டு ஏறி வந்த உடனே விநாயகர் இருக்கார். விநாயகரை கும்பிட்டுக்கலாம் வாங்க. பயங்கரமாக கூட்டம் இருக்கும் கோயிலில். தர்ஷனுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவோம். அப்புறம்
கவலையாக இருக்கும். கவலைப்படாதீங்க, உங்கள் கர்மம் குறையுதுன்னு அர்த்தம். இவங்க நின்று ரொம்ப நேரம் சாமி கும்பிடுறதுனால சாமி உங்களை இந்த கோயில் இருக்க வைக்கிறாரு. அவரோட சன்னிதானத்தில் உங்களோட கர்மாவை கணிக்கிறாரு. அதனால் எப்பவுமே ஃபீல் பண்ணாதீங்க. லாங் க்யூவாக இருந்தாலும் பரவாயில்ல, க்யூவில் போயிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அப்படின்னா அந்த வேண்டுதலுக்காக சாமி கும்பிட வந்தோம் அப்படின்னா வெளியே வந்தோடனே பிரசாதம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூச்சமே படாமல் லைனில் நின்று வாங்கிடுங்க. கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நடந்துடும். அதுக்கு தான் சாமியும் உங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறாரு. நான் போய் என்னோட கியூவில் நின்று சாப்பாடு வாங்குறேன். கோயில் வரணும், நிறைய படிக்கட்டு இருக்குமா அப்படின்னு நினச்சிங்க. வெறும் 84 படிக்கட்டு தாங்க. ஈஸியாக கிளைம் பண்ணிடலாம். 5 to 10 minutes ஆகும் மேக்ஸிமம். வயசானவங்களா இருக்கீங்களா, கவலையே படாதீங்க. ஸ்ட்ரெயிட்டாக மலைக்கு மேலே கார் கொண்டு வந்து நிறுத்திடலாம். இல்லை இங்கே நிறைய வெஹிக்கிள்ஸ் போகுது, ஷேர் ஆட்டோ, இந்த மாதிரி ஆக்சஸ் எல்லாமே இருக்குது. ஈஸியாக வந்துடலாம். மொத்தமாக எல்லா ஹைவேவும் இந்த கோயிலுக்கு கனெக்டடாக இருக்குது. ஸோ நீங்கள் குன்றத்தூர் ஹைவே பிடிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஆவடியிலேருந்து வரணுன்னாலும் வரலாம். இல்லை நீங்கள் மீஞ்சூர்லேருந்து வரணுனாலும் அவுட்டர் ரிங் ரோடு வழியாக வரலாம். நீங்கள் மொத்தமாகவே ஒரு 40 to 45 minutes இல்லை மேக்ஸிமம் 1 hourக்குள்ளே இந்த கோயிலை ரீச் பண்ணிட முடியும். கண்டிப்பாக ஆக்சசிபிலிட்டி பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இது. இல்லை 500 கூட இல்லைங்க, 900 ஆண்டு பழமையான கோயில். எத்தனை பேர் தன்னோட வேண்டுதல்கள் இங்கே நிறைவேற்றிருப்பாங்க, எத்தனை பேரோட ஆசைகள் இங்கே நிவர்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக இவ்வளோ ஆக்சஸ் நிறைந்த இந்த கோயிலுக்கு ஒரு தடவையாச்சும் வாழ்க்கையில் வாங்க, உங்களோட வேண்டுதலை நிவர்த்தி பண்ணிக்கோங்க. சொன்னதை மறந்துடாதீங்க. உண்டியலுக்கு கண்டிப்பாக வேண்டுங்க. அதுக்கப்புறம் நடக்கலைன்னா என்னை கேளுங்க. உள்ளே வச்சுட்டு நல்லபடியாக வெளியே வந்துட்டேன். உங்கள் வேண்டுதலை நிவர்த்தி பண்ண சீக்கிரமாக குன்றத்தூர் முருகர் கோயிலுக்கு வாங்க. அடுத்த கோயில், அதோட சிறப்பு, அந்த கோயிலுக்கு எதுக்கு போகணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். Until then, bye from Jayashree.